அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம். நான் உங்க சதீஷ். இன்னைக்கான தகவல் பார்த்தீங்கன்னா, நேத்து அதாவது ஜூலை 30 ரஷ்யாவில் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் வந்து ஏற்பட்டிருக்கு. அதாவது கம்சட்கா பெனிசுலா அப்படின்ற ஒரு இடத்துல வந்து இந்த நிலநடுக்கம் வந்து கடலுக்கு அடியில கிட்டத்தட்ட ஒரு 20 கிலோமீட்டர் ஆழத்துல வந்து இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கு. ஒரு மிகப்பெரிய சக்தி வாய்ந்த நிலநடுக்கம்னே சொல்லலாம். இதை அதனுடைய எதிரொலியா பார்த்தீங்கன்னா, அந்த ரஷ்யாவை சுத்தி இருக்கிற ஜப்பான், ஹவாய், அமெரிக்காவோட மேற்கு கடற்கரை இந்த மாதிரி எல்லா பகுதிகளுக்குமே வந்துட்டு சுனாமியோட எச்சரிக்கை வரும்னு சொல்லியும் வந்துட்டு எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. இந்த நிலநடுக்கத்தோட தாக்கத்துக்கு கடல் அலைகளும் வந்து நிறையவே வந்து கொந்தளிச்சிருக்கு. ஏன்னா நம்ம இந்த சுனாமின்ற வார்த்தையை வந்து 2004 தான் நம்ம வந்து முதல் முறையா கேட்டிருப்போம். ஏன்னா அந்த நேரத்துல வந்த அந்த சுனாமி தான் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய உயிர் சேதத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கு. ஆனா இந்த முறை வந்து வந்திருக்கிற இந்த நிலநடுக்கத்துல வந்து பெரிய அளவுல எந்த விதமான உயிர் சேதங்களும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரியான நம்மளுடைய காணொலிகள் எல்லாம் நீங்க கேட்கறதுக்கு நம்மளுடைய சதீஷ் தகவல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே போல அந்த பெல் பட்டனையும் அழுத்தி வைங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு காணொலிகளும் உங்களை உடனே வந்து சேரும். ஸோ நம்ம காணொலியை இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். அந்த ரஷ்யாவில் நடந்திருக்கிற நிலநடுக்கம் பார்த்தீங்கன்னா 30 காலையில ஒரு 11:25 அந்த மாதிரி டைம்ல வந்துட்டு நிலநடுக்கம் வந்து ஏற்பட்டிருக்கு. ஒரு 20 கிலோமீட்டருக்கும் ஆழமான வந்து இந்த நிலநடுக்கம் வந்து ஏற்பட்டிருக்கு. 8.8 ரிக்டர், அதாவது மேக்னிடியூடுன்னு சொல்றாங்க. ஒரு மிகப்பெரிய அளவுல மாசிவ் வந்து நிலநடுக்கம்னு சொல்றாங்க. பொதுவாக வந்து 8.5க்கு மேல நடந்திருக்கிற நிலநடுக்கல வந்து இவங்க வந்து பெரிய அளவுல நிலநடுக்கம் வந்துதான் வந்து இவங்க கன்சிடர் பண்றாங்க. அப்போ மொத்தமா வந்து 9.5ன்றதுதான் வந்து ஒரு மிகப்பெரிய நிலநடுக்கம். வந்து உலகம் முழுக்க இருக்கிறதுலயே வந்துட்டு 9.5 அளவுல அந்த சிலி நாட்டுல ஏற்பட்டிருக்கிற நிலநடுக்கம் தான் வந்து ஒரு மிகப்பெரிய நிலநடுக்கம் சொல்றாங்க. அதே போல 9 அளவுல வந்து இதே கம்சட்கா இடத்துல வந்து 1952 நவம்பர் 4 வந்து நடந்திருக்கு. அதுக்கப்புறமா இப்பதான் வந்து இந்த மாதிரியான ஒரு பெரிய அளவுல நிலநடுக்கம் ஏற்படுது. இந்த நிலநடுக்கத்தால ஜப்பான், ஹவாய், அதுக்கப்புறமா அமெரிக்காவோட மேற்கு கடற்கரை இந்த மாதிரியான பகுதிகள் எல்லாமே வந்து சுனாமி வருவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி அவங்களுக்கு எல்லாமே வந்து எச்சரிக்கை வந்து கொடுத்துருக்காங்க. இன்னும் சொல்ல போனா சிலி நாட்டுல வந்து உயர்ந்த அளவுல வந்து அவங்களுடைய அந்த எச்சரிக்கையை வந்து இது பண்ணின்னு இருக்காங்க. ஏன்னா அந்த நாட்டுல தான் வந்து ஒரு மேஜரான நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கிறதுனால அந்த நாடு ரொம்பவே வந்து ஸ்ட்ராங்கா வந்து இந்த நிலநடுக்கம் வருவதற்கான அறிகுறிகள் எல்லாம் வந்து அவங்க மேற்கொண்டு பார்த்துன்னு இருக்காங்க. ஆனா நாம வந்து இதனுடைய அந்த காணொலிகள் எல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே வியப்பா இருக்கு. ரஷ்யாவில் ஒரு மருத்துவமனையில இந்த நிலநடுக்கம் ஏற்படும் போது ஒரு ஆபரேஷன் தியேட்டர்ல வந்து அந்த நிலநடுக்கத்திலேயே வந்து இவங்க அந்த ஆபரேஷனை செஞ்சுன்னு இருக்கிறது, எல்லாருமே நலமா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த எச்சரிக்கை தெரிஞ்ச உடனடியா மக்கள் எல்லாருமே வந்து அங்கிருந்து வந்து அகற்றப்பட்டிருக்காங்க. பாதுகாப்பான இடத்துக்கு வந்து அவங்க எல்லாம் வந்து கிளம்பி இருக்கிறாங்க. ஸோ அதனால
நல்ல வேலையா அந்த இடத்துல எந்த விதமான உயிர் சேதங்களும் நடக்கல. எல்லாருமே வந்து பாதுகாப்பான இடத்துக்கு வந்து அங்கிருந்து இடம் பெயர்ந்துட்டாங்க. இந்த கம்சட்கா தீபகற்பம்ன்றது பசிபிக் நெருப்பு வலயத்துல அமைஞ்சிருக்கிறதுனால இது வந்து டெக்டோனிக் தகடுகளின் தொடர்பு காரணமா அதிக அளவு அதிர்வு மற்றும் எரிமலை செயல்பாடுகளுக்கு பெயர் பெற்றது அப்படின்றது வந்து ஏற்கனவே இவங்களுக்கு தெரியும். அவங்களுக்கு இந்த மாதிரி இடங்கள் எல்லாம் வந்து சுனாமி வரும்ன்றதுனால அவங்க எப்பவுமே வந்து ஒரு முன்னெச்சரிக்கையோட தான் வந்து அந்த இடத்துல எல்லாம் வந்து அவங்க இருக்காங்க. இதனால பாதிக்கப்படுற முக்கியமான இடங்கள்னு பாத்தீங்கன்னா ரஷ்யா, ஜப்பான், ஹவாய், அமெரிக்காவோட அந்த மேற்கு கடற்கரை. ஆனா இன்னமும் வந்து லிஸ்ட் வந்து ஒரு பெரிய அளவுல இருக்குது. சைனா, பிலிப்பைன்ஸ், இந்தோனேஷியா, நியூசிலாந்து, இன்னும் சொல்ல போனா அந்த பெரு அந்த இடத்துக்கெல்லாம் கூட, சிலி, மெக்சிகோ, இந்த மாதிரியான எல்லா இடங்களுக்குமே வந்துட்டு இவங்களுடைய அந்த எச்சரிக்கையை வந்து தெரியப்படுத்தியிருக்காங்க. எல்லாருமே வந்து எச்சரிக்கையா இருங்க அப்படின்னு சொல்லி வந்து இவங்க அலர்ட் பண்ணியிருக்காங்க. இந்த சுனாமியோட அந்த கடல் அலைகள் பாத்தீங்கன்னா ஒரு 13 அடி உயரத்துக்கு வந்து கடல் அலைகள் வந்திருக்கு. அதனுடைய காணொலிகளை நான் பார்த்தேன். உங்களுக்கும் நான் வந்து நீங்களும் பார்ப்பீங்க அதையெல்லாம். இது வரைக்கும் உலகத்திலேயே வந்துட்டு மிகப்பெரிய அளவுல நடந்திருக்கிற ஒரு நிலநடுக்கம்னு பாத்தீங்கன்னா 9.5 ரிக்டர் அளவு தான் வந்து பெரிய அளவுல நடந்திருக்கிறது. அதுவும் பாத்தீங்கன்னா 1960ஆம் வருஷம் மே 22ல நடந்திருக்கு. வால்டிவியா அப்படின்ற ஒரு இடத்துல இந்த சிலி நாட்டுல வந்து நடந்திருக்கிறது. வழக்கமா வந்து டிசம்பர் வந்தாதான் வந்து இந்த மாதிரியான பேரிடர்கள் எல்லாம் வந்து நம்ம இந்த உலகங்கள்ல நம்ம வந்து பார்க்குவோம். அதுவும் இந்தியாவிலயும் நடக்கும். பெரும்பான்மையான தமிழ்நாட்டிலயும் வந்து அந்த பாத்தீங்கன்னா வங்காள விரிகுடா சைடு எல்லாம் வந்து நிறையவே வந்து இந்த மாதிரியான புயல், சுனாமி எல்லாமே வந்து நடந்து இருக்கும். ஆனா இப்போ ஜூலைலயே வந்து இந்த ஜூலையோட இறுதியிலேயே வந்து இந்த மாதிரியான பேரிடர் எல்லாம் வந்து ஆரம்பிச்சிருச்சு. எல்லாருமே கொஞ்சம் நம்ம கவனமா இருக்கணும். இயற்கை வந்து எப்படி அது இயற்கை வந்து எப்படி ரியாக்ட் பண்ணணும்னே நம்மளுக்கு தெரியாது. அதனால நம்ம எல்லாருமே வந்து கூடுமான வரையில முன்னெச்சரிக்கையோட வந்து நம்ம இருக்கணும். கடலோர பகுதிகளில் இருக்கிற எல்லாருமே வந்து கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க. அதே போல இந்த நிலநடுக்கம் எப்ப எந்த இடத்துல நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது. முடிஞ்ச வரை இந்த இயற்கையை எந்த விதமான தொல்லையும் கொடுக்காம வந்து நம்ம அதை வந்து பாதுகாக்கணும். அது மலைகள் ஆகட்டும், கடல் ஆகட்டும், மரங்கள் ஆகட்டும், இந்த மாதிரி நம்ம எந்த விஷயத்தையுமே வந்து இந்த பூமியை வந்து எந்த விதமான பாதிப்பு இல்லாம வந்து நம்ம பார்த்துக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. முதல்ல வந்து இது வந்து ஒரு 8 ரிக்டர் அளவு தான் வந்து நிலநடுக்கம் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணியிருந்தாங்க. பிறகு 8.8 இருக்குன்னு சொல்லி உறுதி செய்யப்பட்டிருக்குது. இது வந்து ஒரு மேசிவான நிலநடுக்கம்ன்ற அந்த லிஸ்ட்ல வந்து இதை வந்து சொல்லிட்டு இருக்காங்க. விளைவுகள் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து ரொம்பவே வந்து பதட்டத்திலேயே இருக்கிறாங்க. முடிஞ்ச வரை எதுவும் நடக்காம இருந்தா ரொம்பவே மகிழ்ச்சியா இருக்கும். இந்த காணொலி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் பகிர்ந்து விடுங்க. இந்த செய்திகளை வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். நிலநடுக்கம் இந்த மாதிரி ரஷ்யால வந்து, ரஷ்யா வந்து ஒரு மிகப்பெரிய நாடு, அந்த இடத்துல இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடந்திருக்குன்றது எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். மீண்டும் ஒரு நல்ல தகவலோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி.